திருவண்ணாமலை வந்தவாசியிலிருந்து பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படும் விஷ்ணு சிலை கடந்த 40 நாட்களாக சாமல் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. சிலையை பெங்களூர் கொண்டு போகிறதுல மேலும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது சின்னார் பாலம். அந்த சின்னார் பாலத்துக்கு மேலே சிலையை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிரடியாக தடை போட்டாங்க. அதனால் மண் பாலம் அமைச்சு கொண்டு போகலான்ற முடிவுக்கு சாமல் பாலத்துக்கு 2 பாலம், அடுத்ததாக சின்னார் பாலத்துக்கு மண் பாலம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமும் மண் பாலம் எல்லாம் போட்டு முடிஞ்சு 20 நாள் ஆயிடுச்சு. ஆனால் சிலையை கொண்டு போகலை. என்ன காரணம் தெரியல. 40 நாளாக ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாட்களுக்குள்ள சிலையை மூவ் பண்ணிட்டு வாங்க. ஆனால் இங்கே தான் 40 நாளாக சிலை ஒரே இடத்துல இருக்குது. பெங்களூரு கொண்டு போகிறதுக்கான காலக்கெடு முடியும் போது சொல்கிறாங்க. எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற சூழ்நிலை நீங்களே பாருங்கள். இந்த மண்பாலெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுக்கு அப்புறம் இடையில ஒரு மழை கூட பெய்யுது. இப்போல்லாம் பாதை நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் சிலையை கொண்டு போகாமலே இருக்காங்க. என்ன காரணம் தெரியல. சிலையாண்ட யாருமே கிடையாதுங்க. அந்த சிலையை பராமரிக்கிறவங்க ஒரு 4-5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் சிலையை கொண்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் அங்கேயே இருக்குது. அது என்ன காரணத்தில் ஒருவேளை கர்நாடக கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கலையா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல என்னன்னு தெரியலைங்க. சிலையை கொண்டு போகலை. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க.